வணக்கம் நண்பர்களே, ஃபிளாஷ் தமிழ் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போதுன்னா M20 சாம்சங் M20 நேற்று லான்ச் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மாடல் நம்ம இப்போ ரிவ்யூ அன்பாக்சிங் எல்லாம் பார்க்க போகிறோம். ஏன் இத்தனை வீடியோ போடலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூ சேனலில் கொஞ்சம் பிஸியாக இருக்குது, அதனால தான் போடல. இனிமேல் கொஞ்சம் கண்டினியூஸாக சேனலில் வீடியோஸ் வரும். சரி வாங்க நீ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் பிரிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. நான் தான் பிளாஸ்டிக் கவர் ஸ்டாப் பண்ண சொன்னாங்க, பட் இவங்க சாம்சங் இன்னும் ஸ்டாப் பண்ணல. சாம்சங் மட்டும் இல்லை, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இன்னும் ஸ்டாப் பண்ணல. பாக்ஸில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், இனிமேல் கவர் வர வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்ம கையில் வந்துச்சு M20. இது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் காப்பி, ரேட்டு, அமௌண்ட்டு இதெல்லாம் பாருங்கள் நீங்கள். பில் இன்வாய்ஸு நம்ம அது தேவையில்லை. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் பார்க்கலாம். சாம்சங் M20 சேஃப் பேக்கிங் தான் வந்திருக்கு. பேக்கிங் பெருசால இல்லை, மொபைல் பாக்ஸ்னால் கொஞ்சம் மீடியமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சீல் பிரிச்சிடலாம். கவர் மேலே கவர் கொடுத்துருக்காங்க, கவர் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது என்ன சாம்சங் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. அந்த சாம்சங் 30 பார்த்தீங்களா, இது கொஞ்சம் கஷ்டம் பிரிக்கிறது. சரி, நேரத்தில் பிரிக்க முடியல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது பிரிக்கிறதுக்கு. சரி நம்ம ஸ்லோவாக பிரிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு நம்மளுக்கு மொபைல் தான் முக்கியம். இருங்க அப்போ ஸ்லோவாக பிரிக்கலாம். நகத்தாச்சு பிரிக்க முடியல. இது சரி கிழிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இன்னொரு சீட் இருக்கும், அந்த சீட் நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம எப்பவுமே அந்த சைட் தான் ரெகுலர் ஓப்பன் பண்ணுறோம், இந்த சைடு ஓப்பன் பண்ணக்கூடாது. சரி நான் வந்து இந்த சைடு ஓப்பன் பண்ணிடுறேன், அந்த சைடு ஓப்பன் பண்ண முடியலன்னு. பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டேன். இப்போ இந்த சைடே வந்துச்சு அது லாஸ்ட் வரையும். சரி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வாங்க பார்த்துட்டுலாம். எடுத்தாச்சு மொபைல் எடுத்து வேணும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே கிட் புக் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஓரமாக வச்சிடலாம். கிட் புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க மேனுவல் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ரெகுலராக கொடுக்குதான் சொல்ல வேண்டியதில்லை. இல்லாட்டி 3 டைப் கொடுத்துருக்காங்க. மேனுவல், அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் மாடல், என்னென்ன மாடல், அக்சசரிஸு என்னென்ன இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சரி பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் கையில் வந்துச்சு. கையில் ஓரமாக வச்சிடலாம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க. ரெடின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சி டைப் தான் செட் ஆகும். சி டைப் பார்த்தீங்கன்னா லென்த்தால இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருக்குது, கொஞ்சம் அதிகமான ஒயரில். அப்புறம் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே அந்த பென் கொடுத்துருக்காங்க, எஜெக்ட்ரு. நம்ம என்ன கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் பண்ணிடலாம். இப்போ சீல் பிரிக்கிறோம். என்ன பண்ணல, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு மொபைல். சீல் பிரிச்சிடலாம். இப்போது சீல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ஷைன் ப்ளூ இல்லை, நார்மல் ப்ளூ தான் இது. சாம்சங் M20. சாம்சங் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிள் கம்மி தான் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 4GB RAM, 64GB இன்டர்னல், 6.3 இன்ச்சஸ். இது பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் எல்லாம் விட்டுருக்காங்க. 45 செகண்ட் தான் விட்டாங்க, அதுக்குள்ளே எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா February 7 சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டேர்ம் அண்ட் கண்டிஷன் கொடுத்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன் நம்ம எல்லாமே கிளிக் கொடுத்தா போகுது. உள்ள டேர்ம் அண்ட் கிளிக் கொடுத்துடலாம். சார்ஜிங் மூலம் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, நார்மல் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜ் போடும்போது அந்த பேட்டரி ஆப்ஷன் போயிட்டு நம்ம கிளிக் பண்ணணும், நம்மளுக்கு எந்த சார்ஜர் வேணும்னு. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். நம்ம வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணாம்னா நம்ம அதில் ஒரு செட்டிங்ஸ் போய் மாற்றிட்டு வச்சிங்கன்னா நார்மல் சார்ஜர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க டேர்ம் கண்டிஷன் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். வந்துருச்சு. இதில் இப்போ உள்ளே போகணும். நம்ம வந்துருச்சு செட்டிங்ஸ் எல்லாம். எப்பயுமே கொடுத்துருக்க மாதிரி தான் செட்டிங்ஸ் அவங்க நார்மலாக கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா 13+5. கேமரா அவ்வளோ சொல்கிற மாதிரியும் இல்லை, பட் அப்பாச்சர் வேல்யூ கொஞ்சம் நல்லா இருக்குது. 1.8 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் தான், ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பரவாயில்ல. லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது கேமரா, பிரச்சனையே இல்லை. லோ லைட்டில் சூப்பராக இருக்குது சொல்லலாம். நீங்கள் இனிமேல் கேமரா டெஸ்டிங் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இது ஸ்டிக்கர்ஸ் மோட் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் மோடு இன்பில்ல கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையான ஆப்ஸ்லாம் தேவையான இதுக்கு தற்படி ஆப்ஸ்லாம் வேணாம், நம்மளுக்கு ஸ்டோரேஜ் மிச்சமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் இது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் உள்ள போகலாம். இப்போ நம்ம செட்டிங்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா ஆப்ஷன் பார்க்கலாம், நீங்களே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா பேக் சைட் ஆஃப் மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே மைக் இல்லை, மைக் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. டபுள்ஸ்
கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மைக்கு ஒரு சைடு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நார்மலாக தான் இருக்குது எல்லாமே, செட்டிங்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாம். எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வி ஷேப்பிங் சார்ஜ் போகும்போது நம்ம வி மாடல் வரும். அப்புறம் பாட்டு கேட்கும்போது அந்த வி மாடல் பார்த்தீங்கன்னா வந்து லைட் வரும். ஏன்னா இப்போது மொபைல் பாருங்க நீங்களே.